ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே ரசம் வைப்போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள், வீடே மணக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு சளி, இருமல், தும்மல், ஜலதோஷம்னு இருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது எல்லாமே பஞ்சாக பறந்துடும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் சின்ன துண்டு நான் புளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளியை நான் எடுத்திருக்கேன். இந்த ரசம் நான் 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் நிறைய மெத்தடில் ரசம் வைப்போம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம், ரசத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ இந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கிற அந்த கல் இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது ரசம் நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இந்த கல்லை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது ரசத்துக்கு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா தூள் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு இதே கல்லை அப்படியே இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு நிறைய பேர் மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம்னு எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி சேர்த்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் இடித்து சேர்க்கும் போது ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இந்த பூண்டையுமே நல்லா இந்த மாதிரி இடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட போகிறோம். இப்போ இந்த மாதிரி அரை மணி நேரம் நல்லா ஊறும் போது நம்ம இடித்து சேர்த்த அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி ரசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இதை நல்லா கையை வச்சு நம்ம கரைச்சிக்கலாம். இந்த மிக்சிலெலாம் போட்டு அரைக்காதீங்க. இந்த மாதிரி கையை வச்சு கரைச்சி செய்யும் போது தான் ரசத்துக்கு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி கரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிருவாங்க. ஒரே அரைச்சிட்டு சேர்த்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்ட பொருள் எல்லாமே நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அந்த தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி விட்டுட்டோம். இப்போ இது கூட இன்னொரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ரசம் நுர கட்டி வரும்போது கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இறக்கணும். இப்போ இந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுர கட்டி சுற்றி கொதி வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ரசத்தை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக வீடே மணக்கிற ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.